அம்மாவும் ஒரு தங்கச்சியும் கல்யாண வயசுனாலும் ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. தங்கச்சியை பெண் பார்க்க வர்றவர் இவர்கிட்ட இருக்கிற இந்த நிலம் தான் உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லாட்டி எனக்கு பொண்ணு வேண்டான்னு சொல்கிறாரு. அப்போ இவர் நல்லா யோசனை பண்ணுறாரு. அம்மா மட்டும்தான் இவர் இருக்காரு. தங்கச்சிக்கு இந்த வரன் தட்டி போயிடுச்சுன்னா இனி கல்யாணம் பண்ணுறது கஷ்டம். இது நல்ல இடம் வேற. என்ன இப்போ நம்ம சொந்த இடத்துல உழவு செஞ்சு பொழைச்சிட்டு இருக்கிறோம். இதை போக்கியத்துக்கு எடுத்து நம்ம உழவு செஞ்சா இதே வருமானத்தை பெருக்கிக்கலாம். சரி, கேட்குற கொடுத்துருவோம் அப்படின்ட்டு இவர் இருக்கிற சொத்து பத்தெல்லாம் தங்கச்சி பேருக்கு மாற்றி தங்கச்சியை நல்லபடி கல்யாணம் பண்ணிட்டு கோசமா என் தங்கச்சி ஏத்துக்குங்க அப்படின்ட்டு இவர் வெளியே வர்றாரு. சலிக்கலை, சங்கடப்படலை, மனசை தளர விடலை. இவர் என்ன செஞ்சார், சொந்த பூமியில நம்ம விவசாயம் பார்த்து நிறைய சம்பாரிச்சோம். இப்ப அதுவே போக்கியத்துக்கு ஒரு இடம் வாங்கி அந்த நமக்கு தெரிஞ்ச விவசாயத்தையே பண்ணி மேல்மை வந்துடலான்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு, போக்கியத்துக்கு இடம் வாங்கி அதே மாதிரி நைட்டும் பகலும் ரெஸ்ட் இல்லாம நேரத்தை வீணடிக்காம என்னென்ன செய்யணுமோ அந்த மாதிரி இவர் விவசாயத்தை இவர் பண்ணும்போது இவருக்கு பல மடங்கு லாபம் வருது. அதுல இருந்து பண்ண அது இதுன்னு நிறைய இவருக்கு தெரிஞ்ச திறமையெல்லாம் நிறைய அந்த விவசாய சார்ந்த வேலைகள், மாட்டுப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை, கோழிப்பண்ணை, இந்த மாதிரி எல்லாம் வச்சு மூளைக்கு பால் பண்ணை வச்சு இவர் பயங்கர டெவலப் ஆயிடுறாரு. இவரோட அந்த முயற்சி பார்த்து இவருக்கு ஒரு நல்ல இடத்துல பொண்ணு அமையுது. இவர் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியே குடும்பம் ஆயிடுது, பெரிய குடும்பம் ஆயிடுது. வசதி வாய்ப்பும் ஏகப்பட்டதாயிருது. அப்போது தங்கச்சி சீர் கேட்குது, அண்ணே எனக்கு சீர் கொடுண்ணா அப்படின்னு. அப்போ இவர் சொல்கிறாரு. அப்போது என்ன யோசிக்கிறாரு, சந்தோஷமாக தங்கச்சியை வரவேற்கிறாரு. ஆமாம், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் தரேன். என்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேளு. அண்ணன் சலிச்சாவில்லம்மா, எதுக்கும் சலிச்சாவில்ல, அவனுக்கு தெரியும் தானே. நீ என்ன கேளு, எனக்கு உறவு தாம்மா மெயின், எனக்கு காசு பணம் மெயின் கிடையாது. உனக்கு என்னம்மா வேணும், என்ன வாய் திறந்து கேளுன்ட்டு தங்கச்சி சந்தோஷப்படுற மாதிரி சீர்சனத்தை செய்கிறார். அவர் சொல்றாரு, உறவு ஒண்ணு இல்லைன்னா இந்த உலகத்துல என்ன இருக்கு, இன்னொரு ஜென்மத்துல கூட பிறக்கவா போறோம். இன்னைக்கு தான் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்கிறதில்ல, காசுக்காக பகைச்சிக்க முடியும்.